Hi guys, welcome back with another video. So now last video discuss பண்ண மாதிரி so in today's video நாங்க how to do a job as a hacker என்ற topic சம்பந்தமா discuss பண்ண போறோம். So first thing I want to tell is நாங்க வந்து இன்னைக்கு discuss பண்ற விஷயங்கள் end of the day you have to be using it for good sake and not for bad intentions. That is the first disclaimer. And the second thing என்னன்னா so I have some notes made here. So நான் points எல்லாத்தையும் cover பண்ண try பண்றேன். So the second thing என்னன்னா நான் இந்த டிஸ்கஷன்ஸ்ல ஜாப் ஆஸ் அ ஹேக்கர்ன்றது சம்பந்தமா மட்டும் தான் நான் டிஸ்கஸ் பண்ணுவேனே இல்லையா மற்ற டாபிக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி டொமைனில் உள்ள என்டையர் ஜாப்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் தேர் ஆர் சோ மெனி ஜாப்ஸ் ஹேக்கிங்ன்றது ஒரு பார்ட் மற்றபடி கம்ப்ளைன்ஸ் சம்பந்தமாக இருக்குது த்ரெட் அனாலிசிஸ் சம்பந்தமாக இருக்குது செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர் சாக் சம்பந்தமாக இருக்குது ஸோ தேர் ஆர் சோ மெனி திங்ஸ் இன் இன்ஃபோசெக் டொமைன் ஸோ அது சம்பந்தமாக டிஸ்கஸ் பண்ண மாட்டேன் ஒன்லி அபவுட் ஹேக்கிங்ன்ற டாப்பிக்கை மட்டும்தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி ஸோ த செகண்ட் பாயிண்ட் ஐ வாண்ட் டு சே இஸ் so before we become a hacker or do a job as a hacker, we have to think why we want to do a job as a hacker. So first of all, adu sambandhama one or two points discuss pannite, then we will go to the job topic, right? So one of the major reasons many people want to become a hacker is many people say it's a cool job, right? So or a cool job, I'm a hacker and selradla selvangalukku or interest ikum or fun nikum. So cool job ன்ற ரீசனுக்காக வந்து சிலவங்க ஹேக்கிங் ஃபீல்டை டிசைட் பண்ணுவாங்க. தட் இஸ் ஆக்சுவலி a cool job, but we shouldn't be deciding on that fact. நாங்கள் கூல் ஜாப்ன்றதுனால மட்டும் வச்சு நாங்கள் ஹேக்கிங் கேரியரை டிசைட் பண்ணக்கூடாது. ஸோ தேர் ஆர் சர்டன் அதர் திங்ஸ் வேலிட் பாயிண்ட்ஸ் டு கன்சிடர். ஸோ அதில் வர ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் என்னன்னா டிமாண்ட், ரைட்? ஸோ ஹேக்கிங் வேகன்சிஸ் அக்ராஸ் த குளோப், நாட் இன் ஸ்ரீலங்கா, அக்ராஸ் த குளோப் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் எண்ட் ஆஃப் 2021 வந்து ஒரு ரிசர்ச் படி 3.5 million, that is 35 lakhs of vacancies available in the fill ஆகாம. So there are 35 lakhs of vacancies. ஆனால் resources hacking ethical hacking ஜொப்பா செய்கிற competent hackers போதாதுன்ற ஒரு ஃபேக்ட் இருக்கிறதுனால அது ஒரு குட் பாயிண்ட் டு திங்க் தட் we can do the job, do a job as a hackerன்றது. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா அதே ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க ஹேக்கிங் ஃபீல்டில் போகிறவங்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் தட் இஸ் ஜீரோ ஓ ஆல்மோஸ்ட் ஜீரோன்னு சொல்கிறாங்க. ஸோ தட் மீன்ஸ் நீங்கள் ஒரு குட் ஹேக்கர்னா, நீங்கள் ஒரு நல்ல டெக்னிக்கலி சவுண்டான ஹேக்கர்னு சொன்னால் எத்திக்கல் ஹேக்கர்னு சொன்னால் உங்களுக்கு ஜாப் கிடைச்சாமிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து 0%. ஸோ இது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து ஜீரோ ஓ க்ளோஸ் டு ஜீரோன்றாங்க. ஆனால் ஹேக்கிங் ஃபீல்டு உள்ளவங்க ஜாப் இல்லாதவங்க மீக்கிறாங்க. தட் இஸ் மேபி பிகாஸ் அவங்க கேப்பபிள் இனஃப் இல்லையோ வேற என்ன மாதிரி இது சைக்கிளும், பட் இட்ஸ் க்ளோஸ் டு ஜீரோ. இஃப் யூ ஆர் அ குட் ஹேக்கர் த பாசிபிலிட்டி ஆஃப் யூ கெட்டிங் அ ஜாப் அது வந்து வெரி ஹை. அண்ட் த தேர்ட் பாயிண்ட் வந்து சேலரி, ரைட்? ஸோ இந்த ஃபீல்டு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெரி டிமாண்டிங் ஃபீல்டுறதுனால சேலரிஸ் வந்து வெரி ஹை. ஸோ கம்பேர்ட் டு அதர் ஃபீல்ட்ஸில் பார்க்கல வெரி ஹை சேலரி ஒன்றும் இதில் பே பண்ணுறதுனால இந்த மூணு திங்ஸையும் வச்சு நாங்கள் we can decide that we have to do a job on ethical hacking. ஸோ அப்போ அடுத்தது நாங்கள் if we want to do a job in hacking, so there are two types of hacking happening, right? ஒன்று வந்து bad people do hack companies and good people hack companies, right? The difference என்னன்னா பேட் பீப்புள் வந்து பெர்மிஷன் இல்லாமல் கம்பெனிஸையோ பீப்புளையோ இல்லைன்னா என்டிட்டிஸையோ ஹேக் பண்ணி அதில் வர டேட்டாவை எடுத்து அவங்க சல்லிக்கு விற்பாங்க, இல்லைன்னா இன்டர்நெட்டில் போடுவாங்க, இல்லைன்னா பேட் யூஸுக்காக யூஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் பேட் பீப்புள். வி டோன்ட் வாண்ட் டு பி தோஸ் பீப்புள், ரைட்? தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங். நாங்கள் இப்போ எத்திக்கல் சைடு, தோஸ் பீப்புள் ஆர் அன்எத்திக்கல் பீப்புள். நாங்கள் வரப்போகிறது எத்திக்கல் சைடு. ஸோ எத்திக்கல் ஹேக்கர் என்ன செய்வாங்கன்னா பெர்மிஷனோடு ஹேக் பண்ணுவாங்க, ரைட்? பெர்மிஷனோடு ஹேக் பண்ணி ஒரு நல்ல தேவைக்காக வேண்டி யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, பேட் இன்டர்நெட் யூஸ் பண்ணுவோம். அப்போ நீங்கள் யோசிப்பீங்க பெர்மிஷனோட ஹேக் பண்ணுறேன்னா வாட் இஸ் இட், ரைட்? ஸோ என்ன நடக்கும்னா இப்போ தான் நாங்கள் உண்மையான டிஸ்கஷன் ஆஃப் பீயிங் எ ஹேக்கர் ஆஸ் அ ஜாப்ன்றதுக்கு வரும். என்ன நடக்கும்னா ஹேக்கிங் ஜாப் வந்து 3 கேட்டகரிஸ் இருக்குது. நான் இந்த லாஸ்ட் வீடியோலேயும் வந்து நான் கொஞ்சம் டச் பண்ணினேன். 3 கேட்டகரிஸ். ஃபர்ஸ்ட் இஸ் பெனட்ரேஷன் டெஸ்டர், செகண்ட் இஸ் வந்து பக் பவுண்டி ஹண்டிங், தேர்ட் இஸ் வந்து ஃப்ரீலான்சிங்கோ கன்சல்டிங், ரைட்? ஸோ அதில் என்ன நடக்கும்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரியை பார்ப்போம்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரி பெனட்ரேஷன் டெஸ்டர்னா நீங்கள் ஒரு ஹேக்கர், எத்திக்கல் ஹேக்கர், யூ ஹேவ் கெயின் த நாலேஜ், யூ ஹேவ் சர்டிஃபிகேஷன்ஸ், யூ ஹேவ் சர்டன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யூ ஜாயின் அ கம்பெனி. ஒரு கம்பெனியில் நீங்கள் போய் ஜாயின் ஆவீங்க. அந்த கம்பெனி என்ன செய்யும்னா பெனட்ரேஷன் டெஸ்டிங் அப்படின்னா ஹேக்கிங் ஒரு சர்வீஸாக மற்ற கம்பெனிஸுக்கு கொடுக்கும், ரைட்? ஸோ இப்போ நாங்கள் எஸ்யூம் பண்ணுவோம் நீங்கள் ஜாயின் பண்ணுற கம்பெனி, நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனி ஏ, ரைட்? உங்கள்கிட்ட சர்வீஸ் வாங்க வர கம்பெனி பிசிடிஇ வாட் எவர் த கம்பெனி உங்கள்கிட்ட சர்வீஸ் வாங்க வரும். என்ன நடக்கும்னா அந்த பிசிடிஇ கம்பெனிஸ் வந்து ஏ கம்பெனிகிட்ட சொல்லுவாங்க நீங்கள் வந்து எங்களை ஹேக் பண்ணி பாருங்கள். ஹேக் பண்ணி பார்த்து இஃப் யூ கேன் ஹேக் அஸ் டெல் அஸ் ஹவு டிட் யூ டூ தட். அப்போ எங்களுக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறோம்னா ஒரு வீடு இருக்குதுன்னா வீட்டுக்கு ஒரு கதை விற்கும், ரைட்? ஒரு கதை போட்டிருந்தோம்னா அந்த கதவை போட்டதுக்காக அந்த வீடு வந்து செக்யூர்ட்னு சொல்லல. அது நாங்கள் வீட்டுக்கு பொறுமதியான சாமான் வச்சு அந்த செக்யூர்ட்னு சொல்லல. அது ஏன்னா சம்டைம்ஸ் அந்த கதவோட லாக் பண்ணாமல் இருக்கிறது.
கதவு இருக்கு ஆனால் லாக் பண்ணல, இல்லைன்னா அந்த கதவு லாக் பண்ணிக்குது பட் ஸ்டில் இந்த கதவு நாட் ஸ்ட்ராங் இனஃப். யாராலும் வந்து ஒரு பாரமான இதனால் அடிச்சா சம்டைம்ஸ் கதவு உடஞ்சி போயிடும். சம்டைம்ஸ் கதவு இருக்குது, கதவு வெரி ஸ்ட்ராங் பட் சைடில் ஒரு விண்டோ ஜன்னல் இருக்கும், அது ஜன்னலால் ஃபார் எக்ஸாம்பிள் உள்ளுக்கு வரையிலுமா ஒரு கல்லுக்கு. ஸோ லைக்வைஸ் வீடு இருந்தது கதவு இருந்ததுக்காக வேண்டி தட் டசன்ட் மீன் இட் இஸ் சேஃப் ரைட். லைக்வைஸ் இப்போ இந்த பிசிடிஇ கம்பெனிஸில் நிறைய செக்யூரிட்டிக்கான நிறைய இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பண்ணிப்பாங்க, பட் அது உண்மையிலேயே யாராவது ஒரு ஹேக்கருக்கு உடச்சிட்டு வரையிலுமான்றதை தே ஹேவ் டு கன்ஃபார்ம். அதுக்கு என்ன செய்வாங்கன்னா இந்த ஏ கம்பெனிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க கம் அண்ட் ஹேக்கர்ஸ். நாங்கள் என்ன செய்வோம்னா ஏ கம்பெனிலேருந்து போயிட்டு அவங்கள ஹேக் பண்ணி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் கதவு லூஸ் ஆகிக்குதா லாக் பண்ணிக்குதா ஜன்னல் வரையில் மாதிரி பார்க்குற மாதிரி கல்லென்வல் நாங்கள் அதே மெத்தடில் ஹேக் பண்ணி பார்த்து இஃப் வி கேன் கோ இன் அண்ட் ஹேக் இன் நாங்கள் என்ன செய்வோம் ஒரு ரிப்போர்ட் கொடுப்போம். நாங்கள் ரிப்போர்ட்டில் சொல்லுவோம் எப்படி நாங்கள் அவங்கள ஹேக் பண்ணினோம், திஸ் இஸ் த வே வி ஹேக்டுன்னு சொல்லி ஹவு டு ஃபிக்ஸ் இட். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் டோவை திறந்துட்டு போனோம்டா லாக் பண்ணாமல் போனோம்னா நாங்கள் வி வில் சே உங்களோட டோர் லாக் பண்ணிக்கல லாக் த டோர். லைக்வைஸ் நாங்கள் எப்படி ஹேக் பண்ணோம்ன்றது சொல்லிட்டு அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதையும் சொல்லி கொடுப்போம். அப்போ அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே இப்போ பேட் ஹேக்கர் கம்ஸ், இப்போ உண்மையிலே ஒரு பேட் ஹேக்கர் வந்தாங்கன்னா வரும்போது அன்லாக்ல இருந்ததோ இப்போ லாக் ஆகிக்கும். ஸோ தே கான் ஹேக்கிங். ஸோ தட் இஸ் த சிம்பிள் சினாரியோ ஆஃப் டூயிங் எ பெனட்ரேஷன் டெஸ்டிங். இதில் ஒரு மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா பேட் ஹேக்கிங்கில் வந்து நோ அக்ரிமெண்ட்ஸ் நத்திங் பெர்மிஷன். இதில் என்னன்னா நாங்கள் ஹேக் பண்ண முந்தி அந்த பிசிடிஇ கம்பெனிஸ் வந்து எங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் அக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்ணுவோம். அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அவங்க தான் சொல்லுவாங்க ஓகே வி ஆர் இன்வைட்டிங் ஏ கம்பெனி டு கம் அண்ட் ஹேக் அஸ் ரைட். இல்லைன்னு அக்ரிமெண்ட் போடாமல் ஹேக் பண்ணால் அது ஒரு வயலேஷன், அது கிரைம், போலீஸுக்கெல்லாம் போகலாம். ஸோ வித் அன் அக்ரிமெண்ட் வித் த பெர்மிஷன் ஒரு டைம் ஃப்ரேமுக்குள்ள நாங்கள் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெப்ரவரி ஒரு மார்ச் 1 மார்ச் 15 வரைக்கும், இல்லைன்னா மார்ச் 1 மார்ச் 30 வரைக்கும் தான் நான் ஹேக் பண்ணுவோம். தட் பீரியட்ல மட்டும் தான் ஹேக் பண்ணுவோம். இன்னும் பீப்புள் தான் ஹேக் பண்ணுவாங்க, இன்னும் இடத்துலேருந்து தான் ஹேக் பண்ணுவாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டு தான் ஹேக் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் லீகல், அது லீகல் ஆக்டிவிட்டி இல்லை. ஸோ திஸ் இஸ் பெனட்ரேஷன் டெஸ்டிங். ஸோ உங்களோட ஆஸ் அ ஜாப் நீங்கள் என்ன செய்வீங்க, உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. உங்களோட கம்பெனி வந்து உங்களுக்கு சொல்லும் ஓகே இன்றைக்கு பி கம்பெனி இப்படி ஒரு ஹேக்கிங் அசைன்மெண்ட் தந்திக்கிறாங்க, நீங்கள் அவங்கள ஹேக் பண்ணுங்க. இன்னொரு 1 மந்த்ல சொல்லுவாங்க சி கம்பெனி தந்திக்கிறாங்க, அவங்கள ஹேக் பண்ணுங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கம்பெனிஸை ஹேக் பண்ணுறது தான் உங்களோட வேலையாയിരിக்கும். ஸோ வேலை இஸ் கோயிங் டு பி ஆஸ் ஐ செட் இட்ஸ் கோயிங் டு பி கூல் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங். அதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஹேக்கிங் நீங்கள் செய்வீங்கன்ற சம்பந்தமாக இன்னொரு வீடியோவில் தான் நான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அவங்களோட வெப்சைட்டை ஹேக் பண்ணலாம், அவங்களோட மொபைல் அப்ளிகேஷன் ஹேக் பண்ணலாம், அவங்களோட நெட்வொர்க்கை ஹேக் பண்ணலாம். லைக்வைஸ் தட் வி வில் டிஸ்கஸ் இன் another வீடியோ. ஸோ திஸ் இஸ் பெனட்ரேஷன் டெஸ்டிங். செகண்ட் கேட்டகரி போனோம்னா பக் பவுண்டி. ஸோ பக் பவுண்டியில் என்ன செய்வோம்னா இவங்க வந்து அக்ரிமெண்ட் போட்டு அப்படி சைன் பண்ண மாட்டோம். ஸோ பக் பவுண்டி ஆஃபர் பண்ணுறதுக்காக சில வெப்சைட்ஸ் இருக்குது, ஹேக்கர் ஒன், பக் க்ரௌட், இன்டெகிரிட்டி, அப்படி சில வெப்சைட்ஸ் இருக்குது. அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களோட வெப்சைட்ஸுக்கு வந்து ஃபேமஸான கம்பெனிஸ் லைக் மைக்ரோசாஃப்ட், ஃபேஸ்புக்கோ, கூகுளோ, ஆப்பிளோ, வாட் எவர் கம்பெனிஸ், அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த கம்பெனிஸுக்கு சொல்லுவாங்க எந்த வெப்சைட்டை இல்லாட்டி எந்த ஒரு என்னமோ ஒரு ரிசோர்ஸை ஹேக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ பக் பவுண்டி பண்ணுறவரை பக் பவுண்டி ஹண்டர்ன்றோம் ரைட். ஸோ பக் பவுண்டி ஹண்டர் என்ன செய்வார்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹேக்கர் ஒன்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணி அவர் பார்ப்பாரு ஓகே என்னென்ன கம்பெனிஸ் ஹேக் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்து வச்சுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிளோட, டெஸ்லால, ஃபேஸ்புக்கெல்லாம் இருக்கும். நாங்கள் அதில் ஒரு சைட்டை செலக்ட் பண்ணி எங்களுக்கு ஹேக் பண்ணிடுவோம். நான் அக்ரிமெண்ட்லாம் போட மாட்டேன், பிகாஸ் அந்த ஹேக்கர் ஒன் வெப்சைட்டில் லான்ச் பண்ணிக்கிறாங்கன்னா அது அக்ரிமெண்ட் ஆல்ரெடி தியா. இப்போ நீங்கள் ஹேக் பண்ணி பார்ப்பீங்க, ஹேக் பண்ணி பார்த்து அது எங்களை ஹேக் பண்ணி ஏழுமா வச்சுன்னா நான் பழைய மாதிரியே ஹேக் பண்ணது நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஃபேஸ்புக் தான் ஹேக் பண்ணோம்னா ஃபேஸ்புக்கு நாங்கள் இன்ஃபார்ம் அந்த ஹேக்கர் ஒன் த்ரூ ஃபேஸ்புக் இன்ஃபார்ம் பண்ணுவோம் நாங்கள் இப்படி தான் ஹேக் பண்ணோம் சொல்லி நாங்கள் ஒரு ப்ரூஃப் காட்டுவோம். நாங்கள் பிஓசின்னு சொல்லுவோம், ப்ரூஃப் ஆஃப் கன்செப்ட்னு. நாங்கள் எப்படி ஹேக் பண்ணணுன்றது பிஓசி ஒன்று காட்டணும்டா அவங்க பார்ப்பாங்க, ஃபேஸ்புக்கில் பார்ப்பாங்க, பார்த்துட்டு சொல்லுவாங்க ஓகே உண்மையிலே அது ஹேக் பண்ணக்கூடியதாக தான் இருந்துச்சுன்னா அவங்க எங்களுக்கு கேஷ் பே பண்ணுவாங்க. ஸோ கேஷ் பே பண்ணுறேன் எப்படின்னா நாங்கள் ஹேக் பண்ணின அந்த சிவியரிட்டியை வச்சு ஹை லெவல் ஹேக்கிங் ஒன்றா மீடியமாக லோவான்றதை வச்சு அவங்க பே பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதால் எங்களுக்கு கேஷ் ஏர்ன் பண்ணல, டாலர்ஸில் தான் மெயினாக பே பண்ணுவாங்க. ஸோ நல்ல ஒரு அமௌண்ட் ஒன்று அதெல்லாம் ஏர்ன் பண்ணிடும். ஆனால் அந்த ஏர்னிங்கில் வரும்போது உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஃபர்ஸ்ட் சொன்னதில் பெனட்ரேஷன் டெஸ்டிங்கில் வந்து நீங்கள் ஒரு கம்பெனிக்கு யூ ஒர்க் ஃபார் அ கம்பெனி. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு மந்த்லி சேலரி தான் தருவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபைன் பண்ணப்பட்ட ஒரு சேலரி தான் கிடைக்கும். ஆனால் இதில் அப்படி இல்லை, மந்த்லி சேலரி உங்களுக்கு வராது. நீங்கள் ஒரு கம்பெனி நீங்கள் ஹேக் பண்ணினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கேஷ் கிடைக்கும். அதுலேயும் அந்த ஹேக்கோட டைப்பை பொறுத்து அந்த கம்பெனியை பொறுத்து அவங்க தார அமௌண்ட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஃபேஸ்புக் ஒரு ஹேக்குக்கு ஒரு அமௌண்ட் டாலர் தருவாங்க, கூகுள் இன்னொரு அமௌண்ட் டாலர் தருவாங்க, டெஸ்லா இன்னொரு அமௌண்ட் டாலர் தருவாங்க. ஸோ லைக்வைஸ் த அமௌண்ட் யூ கெட் இஸ் டிஃபரிங். அதே மாதிரி உங்களுக்கு எவ்ரி மந்த் ஷூராகவே கிடைச்சுன்ற அஷூரன்ஸும் இல்லை. இந்த மந்த் ஒரு நீங்கள் ஹேக் பண்ணீங்கன்னா இந்த மந்த் கிடைக்கும், அடுத்த மந்த் நீங்கள் ஹேக் பண்ணலைன்னா அடுத்த மந்த் கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மந்த் ஹேக் பண்ணது நீங்கள் இந்த மந்த் சப்மிட் பண்ணினதுக்காக இன்றைக்கு சப்மிட் பண்ணீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு கேஷ் வராது. ஏன்னா பிகாஸ் தே ஹேவ் டு வெரிஃபை. அப்போ அவங்க வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் செஞ்சு வரும்போது சம்டைம்ஸ் ஒரு 1 வீக்கில் கேஷ் கிடைக்கும், 1 மந்த்தில் கிடைக்கும், சம்டைம்ஸ் 6 மந்த்ஸ்லேயும் கேஷ் கிடைக்கும். அது டிபெண்ட் ஆகும். ஸோ மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் பெனட்ரேஷன் டெஸ்டிங் அண்ட் இது வந்து பெனட்ரேஷன் டெஸ்டிங் இஸ் அ ஜாப். ஸோ யூ கெட் பெய்ட் எவ்ரி மந்த் ஆஸ் அ சேலரி. இன் ஹியர் யூ டோன்ட் கெட் ஆஸ் அ சேலரி. உங்களுக்கு அமௌண்ட் கூடயும் கிடைக்கலாம். சம்டைம்ஸ் சிலவங்களுக்கு வந்து $50,000 கிடைச்ச சினாரியோஸும் இருக்குது. ஆப்பிள் ஹேக் பண்ண ஒரு இன்சிடென்ட்டில் ஆப்பிள் $50,000 கொடுத்தாங்க ஒரு இந்தியன் ரைட்.
ஸோ லைக்வைஸ் அப்படியும் கிடைக்கும். ஸோ பட் இட் டிபெண்ட்ஸ். சம்டைம்ஸ் நல்ல காசு கிடைக்கும், சம்டைம்ஸ் காசே கிடைக்காம போகும். ஸோ இட் டிபெண்ட்ஸ். தட் ரிஸ்கி இது. ஆனால் வி கேன் மேக் மோர் மணி தேன் அ சேலரி, ரைட்? அது செகண்ட் டைப். தேர்ட் டைப்புக்கு போனீங்கன்னா ஃப்ரீலான்சிங். ஃப்ரீலான்சிங்கில் என்ன செய்யணும், நாங்கள் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுற மாதிரி ஒரு வேலை தான் செய்ய போகிறோம். ஃப்ரீலான்சிங் என்னென்னா, நாங்கள் ஒரு கம்பெனிக்கு வேலை செஞ்சு ஜொப்பாக செய்ய மாட்டோம். ஆனால் பட் வி வில் கோ டு கம்பெனிஸ் லைக் பிசிடி. அந்த கம்பெனிஸுக்கு அந்த ஏ கம்பெனி போய்த்து அப்ரோச் பண்ண மாதிரி, இல்லைனா ஏ கம்பெனி அந்த கம்பெனிஸ் வந்து அப்ரோச் பண்ண மாதிரி, இதில் நாங்கள் போய்த்து செல்வோம். ஓகே, வி டூ ஃப்ரீலான்ஸ் கன்சல்டிங். எங்களுக்கு வேண்ட ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்பாக ரெஜிஸ்டர் பண்ண கூட இயலும், ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணி செய்யலாம். ஸோ நாங்கள் போய்ட்டு கேட்போம், ஓகே வி ஆர் அன்எத்திக்கல் ஹேக்கர்ஸ், நாங்கள் உங்களோட இதை ஹேக் பண்ணி நாங்கள் உங்களுக்கு கன்சல்ட் பண்ணுறோம், நாங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ கேன் யூ கிவ் த அசைன்மெண்ட். அவங்க வில்லிங்னஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அசைன்மெண்ட்டை தருவாங்க. ஸோ வி கேன் ஹேக் தேம் அண்ட் ப்ரூவ் தேம். சேம் ரிப்போர்ட் எல்லாம் கொடுப்போம். பெனட்ரேஷன் டெஸ்டிங் டே மாதிரி தான் அசைன்மெண்ட் நடக்கும். டிஃப்ரெண்ட் என்னென்னா, அதில் எங்களுக்கு மந்த்லி பே பண்ணுவாங்க. ஸோ சேலரி வில் பி கமிங். இதில் நாங்கள் மந்த்லி பே கிடைச்சாது. நாங்களாக பேசி கம்பெனிஸோட பேசி கன்சல்ட் பண்ணி வி கேன் கிவ் த சர்வீஸ். ஸோ அதில் நாங்கள் எவ்வளோ கூட எடுக்கிறோமோ கூட ஏர்ன் பண்ணலாம். எங்களுக்கு குறைய தான் எடுப்போம்னா குறைய ஏர்ன் பண்ணலாம். ஸோ அகெயின் மந்த்லி சேலரி இஸ் நாட் தேர், ஃபிக்ஸ் சேலரி இல்லை, பட் வி கேன் டூ தட். ஸோ இந்த 3 டைப்ஸான இதுவும் தான் எங்களுக்கு ஹேக்கிங்கில் ஜாப்ல இருக்குது. ஸோ இதில் ஜாப்ல நீங்கள் என்ன சேலரி எடுப்பீங்க, என்னென்ன மாதிரியான உங்களுக்கு வேலை கிடைச்சுன்றது ஃப்ரீலான்சிங்லேயும் பெனட்ரேஷன் டெஸ்டிங்லையும் டிபெண்ட் ஆகிறதுக்கு 2-3 ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட நாலேஜ், உங்களோட கேப்பபிலிட்டிஸ், அதுகளோட சேர்த்து சர்டிஃபிகேஷன்ஸும் தேவைப்படும். சில சர்டிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது. அந்த கேள்வியே கேட்க மாட்டான் சில சர்டிஃபிகேஷன்ஸுக்கு. அந்த சர்டிஃபிகேஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னா தே நோ தட் யூ கேன் ஹேக்ன்றது. ஸோ இப்போ சர்டிஃபிகேஷன் சம்மந்தமாக நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னென்ன சர்டிஃபிகேஷன் நீங்கள் எடுக்கலாம், என்னென்ன பொறுமதி, என்னென்ன ப்ரைஸிங், எப்படின்றதெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த இதில் வந்து லெட் மீ குவிக்லி சம்மரைஸ் அகெயின். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி ethical hacking, penetration tester, monthly salary கிடைச்சும். We will be hacking different companies and different days and different months. That's a fixed job. Bug bounty, no monthly salary, but amounts கூட different ஆகும், கூட குறைய கிடைக்கும் depending on the number of hacks we make. எங்களுக்கு கிடைக்கும். Freelancing again like bug bounty only, but the difference is நாங்கள் போய்த்து அசைன்மெண்ட்ஸ் எடுத்து எங்களுக்கு தந்தாங்கண்டா we will get paid, but again monthly salary கிடைக்காது. So these are the 3 differences of hacking as a job. சர்டிஃபிகேஷன் சம்பந்தமான நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு டாபிக் கவர் பண்ணணும்னு இஃப் யூ ஃபீல் லைக் தேர்ஸ் a topic to be covered, கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் ஐ ட்ரை டு கவர் தோஸ் டாபிக்ஸ். அதோட இந்த வீடியோ சம்பந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா put it in the comment section, we will discuss. So happy hacking guys, we will see you in the next video. Thank you.